ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் ஊர் காஞ்சிபுரத்தில் வரதராஜா பெருமாள் கோயிலோட கருட வாகன் பார்க்க போகிறோம். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இதை பார்க்க நாங்கள் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட தெருவாண்ட வந்துட்டோம். அண்ட் 2 விஷயம் எனக்கு செம்மையாக எனக்கு தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஏன் இந்த தெருவில் வருதுன்னா, அந்த டைமில் சாமி தூக்குறதுக்கு இந்த தெருவுலேருந்து நிறைய பேர் போனாங்க. ஆனால் அவங்க கண்டிஷன் என்ன வச்சாங்க, நாங்கள் தூக்க வருவோம் சாமியை, ஆனால் நீங்கள் ஏன் தெருவுலேருந்தும் கூட்டிகிட்டு போகணும். அப்போலேருந்து எவ்ரி இயர் சாமி இந்த தெருவுலேருந்து போவோம். இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, சாமி பார்த்திங்கன்னா ஒரு சைடில் கொஞ்சோண்டு ஸ்க்ராட்ச் இருக்கும். அது ஏன்னா அந்த டைமில் அதை பாதுகாப்புனாங்களே இந்த சிலையை, அப்போது அந்த ஸ்க்ராட்ச் இருந்தது நான் அப்போலேருந்து அப்படியே இருக்குது. எவ்வளோ கம்பீரமாக உட்காந்துருக்காரு பாருங்கள் அவரோட வாகனில். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. கருடனோட கால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்பா எவ்வளோ ஹெவியாக அண்ட் சிங்கில் போகிறாங்க பாருங்கப்பா. இது முடிஞ்சிட்டோடனே பின்னாடி நிறைய வெரைட்டி பஜன்ஸ் நிறைய பேர் தானம் கொடுப்பாங்க, ஃபேன் கொடுப்பாங்க. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா புளியோதரை கொடுத்தாங்க, சில பேர்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க, அண்ட் ஆல்சோ ஒருத்தவங்க பொங்கல் கொடுத்ததை பார்த்தேன். அண்ட் நான் போய் மோர் எடுத்துக்கினேன். எங்கள் அப்பா பானகம்னு சொல்லுவாங்க, இதுக்கு எனக்கு பேர் ஞாபகம் வரல. அண்ட் நிறைய பஜன்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் வீட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்க்குறதுக்கு. இது செம ஸ்பெஷல்.